ஏனை மாமுகனே விநாயகனே அனதினமும் தொழுதிட அன்பர் பண்கு இன்பமானவனே மானையேந்திய சிவன் பாலா மங்கையின்ற அருள் சீலா மதனம் எனகரி என விளங்கிய மணியும் அரகர சரணம் சிவ சிவா. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்களே, இன்று குரோதி வருடம் மார்கழி மாதம் 4ஆம் தேதி 19/12/2024 வியாழக்கிழமை. இன்றைய யோகம் பை ருதி மாலை 6:26 வரை, பிறகு விஸ்கம்பம். இன்றைய திதி சதுர்த்தி காலை 10:03 வரை, பிறகு பஞ்சமி. நண்பர்களே, இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம் இரவு 1:59 வரை. இன்று நேத்திரம் 2 ஜீவன் 1. இன்றைய அமிர்தாதி யோகம் சித்த யோகம் இரவு 1:59 வரை, பிறகு அமிர்த யோகம். நண்பர்களே, இன்றைய நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 11:50 வரை. இன்றைய குளிகை காலை 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. இன்றைய ராகு காலம் பகல் 1:30 முதல் 3 மணி வரை. நண்பர்களே, இன்றைய ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் என்பதை இப்போது பார்ப்போம். மேசம் நல்ல நாள், நன்மை வந்து சேரும். ரிஷபம் கவனம் தேவை, காரிய தடை தாமதம் ஏற்படக்கூடிய நாள். மிதுனம் காரிய சித்தி, மன நிம்மதி உண்டு. கடகம் எதிர்பார்த்த தடை, மனக்குழப்பம் ஏற்படும், எச்சரிக்கையுடன் இருக்கவும். சிம்மம் மன நிம்மதி, வரவு வந்து சேரும் நாள். இன்றைய கன்னி தெய்வீக சிந்தனை, கடவுள் வழிபாட்டுக்கு உகந்த நாள். துலாம் எதிர்பார்ப்பு அதிகமாகும் நாள். விருச்சகம் மன அமைதி ஏற்படக்கூடிய, மன அமைதியாக இருக்கிறது இன்றைய நாளில் நல்லது. தனுசு மன சந்தோஷம், வெற்றி உண்டு. மகரம் தடை நீங்கி நல உண்டாகும் நாள். கும்பம் செய் காரியத்தில் ஆர்வம் ஏற்படக்கூடிய நாள். மீனம் நிதானம் தேவை, போட்டி பொறாமை உண்டு. நண்பர்களே, இன்று ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் என்ன பலன் என்பதை பார்ப்போம். ஆயில்யம் ஜென்ம நட்சத்திரம், கேட்டை அனுஜென்ம நட்சத்திரம், ரேவதி பெருஜென்ம நட்சத்திரம். இன்று புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி மிகவும் உகந்த நாள். நல்ல காரியம் தடையின்றி நடக்கும். இன்றைய நாளில் மிருக சீரிசம் சித்திரை அவிட்டம் எல்லாமே சாதகமாக நடக்கக்கூடிய நாள். இன்றைய ஆயில்யங்கேட்டை மிகவும் நல்ல நாள். ரேவதி இன்றைய மிகவும் உகந்த நாளாக கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இருக்கும். சிறு தடைகள் இருந்தாலும் இறுதியில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். பரணி பூரம் பூராடம். ரோகிணி அஸ்தம் திருவோணம் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும். மனச்சஞ்சலம் சங்கடம் உருவாகும். திருவாதிரை சுவாதி சதயம் கூட இருப்பவர்களால் மனசங்கட்டம் வரலாம். மிகவும் எச்சரிக்கையுடன் கவனமுடன் இருப்பது மிகவும் நல்லது. பூசம் அனுசம் உத்தரட்டாதி வண்டு வாகனத்தில் தொழில் செய்யும் இடத்தில் அல்லது எந்த தொழில் வேலை செய்தாலும் கவனமுடன் இருப்பது மிகவும் நல்லது. நண்பர்களே, இன்றைய சந்திராஷ்டமம் இரவு 9 மணி வரை பூராடம், பிறகு உத்திராடம். இன்றைய வாரசூலை மேற்கு, பரிகாரம் வெள்ளம். நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.